Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு நெக் பார்ட் ஃபுல்லாகவே நான் வந்து கேன்வாஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கேன்வாஸ் ஒர்க் தான். நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஹைட் எவ்வளோ இருக்குன்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக கேன்வாஸில் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான நெக் ஷேப் வேணுமோ அதை ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து பாட் நெக் மாதிரி இன்றைக்கி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 1.25 இன்ச்சில் வந்து சேமாக வந்து அதே சைஸில் ஃபுல்லாகவே வந்து இன்னொரு ஷேப் வந்து வரைஞ்சி ஃபுல்லாகவே கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண கேன்வாஸை வந்து நம்மளுக்கு அந்த கிளாத் நம்ம என்ன கிளாத்தில் வந்து டிசைன் வைக்க போகிறோமோ ஸோ அந்த கிளாத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. கேன்வாஸ் வச்சு நான் மேலே வச்சுட்டு உங்களுக்கு சென்டரில் அந்த நெக்லைன் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் சைடில் இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கேன்வாஸ்க்கு மேலேயே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து அப்படியே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஓரத்துலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கேன்வாஸ் கட்டிங் தான் இது. ஏன்னா நார்மலாக நம்மளுக்கு நெக்லைன் எப்படி வரைவோமோ அதே மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கேன். அண்ட் பாட் நெக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த டிசைனுக்கு. லைட்டாக வந்து மேலே ஒரு கட் கொடுத்துட்டு கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி ஒரு பாட் நெக் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ப்ளவுஸும் சாரியும் வந்து சேம் தான், ஒரே மாதிரி தான் இருந்தது. கலர் மட்டும் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸில் வந்து நம்மளுக்கு ஒரு ரோஸ் கலரில் நல்ல ஒரு மிக்சிங்கில் கொடுத்துருந்தாங்க பார்க்கும்போது. அண்ட் சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோல்டன் கலர் மிக்சிங்கில் தான் இருந்தது. ஜோதிகா சாரின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த ஒரு சாரீ தான். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து செட்டாக வந்து சாரீஸ் பல்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் இருந்த ஒரு கலெக்ஷன் தான் இது. இதிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 செட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அண்ட் 5மே வந்து டிசைன் தான். அண்ட் அது போக வந்து தனியாக 2 சாரீஸ் வந்து இதே மாதிரி வந்திருந்தது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் ஆனால் இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அப்படியே வியர் பண்ணவே முடியாது. ஃபுல்லாக வந்து ப்ளீட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த சாரீ செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு டிஷ்யூ கிளாத்தும் வந்து நல்ல ஜாரீஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே ப்ளீட் வைக்கவே முடியாது இதில். அந்த மாதிரி ஒரு சாரீ செட்டு தான் இது. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கேன்வாஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ளவுஸோட பின்பகுதிக்கு மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத் வந்து வச்சுட்டு ஓரலாக நம்ம எப்பவும் போல் ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ளவுஸுமே கீழே இருக்கிற கிளாத்தை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அடியில், அதில் வந்து சென்டரை ஃபுல்லாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கேன்வாஸ்லேயுமே வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளவுஸோட பின்பகுதிக்கு மேலே வந்து அந்த கேன்வாஸ் பீஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு அந்த நெக்குக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நெக்லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து நம்மளுக்கு நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஓரலாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. நல்ல கார்னர்லேயே வந்து ஸ்டிச்சிங் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த ப்ளவுஸோட லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணதுனால அதோட நெக் ஃபினிஷிங்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் டிசைனுமே வந்து பெருசாக நான் வந்து லேஸ் ஒர்க் எதுவுமே கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைன் வைக்கிறதுக்கு தான் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து ரோஸ் கலரில் ஒரு கிளாத் தான் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு நல்ல சதுரமான பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 2.25 இன்ச்சில் வந்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை இன்ச் தேவைப்படுது, அதாவது கீழே அந்த ஃப்ளார் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதோட வந்து பெருசாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக தேவைப்பட்டது அப்படின்னா 3 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இல்லை சின்ன ஃப்ளாரே போதும்னா உங்களுக்கு 2.5 இன்ச் வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே கட் பண்ணாதீங்க. அந்தளவுக்கு அது பார்க்க வந்து நல்லா தெரியாது உங்களுக்கு அந்த ஃப்ளாரு. ஸோ அதனால் நான் 2.25க்கு கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நீடில் வச்சுட்டு நம்ம சுற்றுறேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து கார்னர்லேருந்து அந்த கிளாத்தை சுற்றிட்டே வாங்க. கீழே ஒரு ஹாஃப் பீஸ் வரைக்கும் சுற்றிட்டு கீழே இருக்கிற பீஸை அப்படியே சேர்த்து வச்சு நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய வெரைட்டிஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சாரீக்கு பர்டிகுலராக வந்து வேறு எந்த டிசைன் வச்சாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரைட்டாக தெரியாது. ஸோ நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதனால் நான் அந்த டிசைன் மறுபடியும் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி.
அண்ட் இதோட கலர் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலராக தான் இருந்தது. கோல்டன் கலர் வந்து கீழே நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் கோல்டன் கலரில் நம்மளுக்கு saree ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் saree. அண்ட் என்னோடய சாய்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் ரன்னிங்லேயே வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமல் ப்ளைன் ப்ளவுஸாக தனியாக எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து saree ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஜரீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைடு வந்து ஹைலைட் பண்ணணும், ஒன்று saree ஹைலைட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி ப்ளவுஸாவது நம்மளுக்கு தனியாக தெரியணும். ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்றில் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் கொடுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ப்ளவுஸும் saree ஒரே மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனில் தெரியும் பார்க்குறதுக்கு. பட் அதுலேயுமே வந்து நான் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைனு. இதே மாதிரி ஃப்ளார் வந்து நம்மளுக்கு நெக்லைனுக்கு ஃபுல்லாகவே நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படுதோ அது ஃபுல்லாகவே நான் இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பீஸ் எல்லாமே வந்து உள்ளே வச்சு கேன்வாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு உள்ளே வச்சு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு அடியில் கட் பண்ண பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எதுவுமே வெளியே தெரியாமல் அந்த ஃப்ளார் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த பீஸை உள்ளே வச்சு தையல் போட்டுகிட்டே வரப்போகிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஹைலைட்டே வந்து இதோட நெக்லைன் தான். நெக்லைன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் வந்து நான் ரோப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட லுக்கே வேறு மாதிரி இருந்தது. அண்ட் நம்ம சேனலில் வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக நிறைய வந்து ஸ்லீவ் டிசைனோட சேர்த்து தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, ஒரு டெய்லராக இருக்கீங்க, இல்லை வீட்டில் வந்து நீங்கள் புதுசாக வந்து பிகினஸாக இருக்கீங்க, ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஈஸியான பேட்டர்னில் தான் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே பிடிக்குது அப்படின்னா இடையில வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து நம்ம பீஸை உள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு அந்த கார்னர்லேயே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். அண்ட் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது அது லேஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த டிசைனை வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். பட் அதுக்கு ரொம்ப நாள் வந்து அது இருக்காது, சீக்கிரமே வந்து நம்மளுக்கு அந்த பிசுறு எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். பட் இந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும். லேஸே வந்து உங்களுக்கு டல்லாகி கலர் வேஸ்ட் ஆனாலுமே வந்து நம்மளுக்கு அதெல்லாம் பிரித்து விட்டாலுமே இந்த டிசைன் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு அப்படியே இருக்கும் லைஃப் லாங். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டு பார்ட்டு தான். அதில் ஃபுல்லாக நம்ம கேன்வாஸ்குள்ளே வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டேன். அந்த நெக்லைன் வந்து நான் ஹைலைட் பண்ணுறதுக்கு சேம் கலரில் வந்து நான் லேஸ் ஒர்க் எடுத்திருக்கேன். லேஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், கீழே வந்து ஒரு ரோஸ் கலரில் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளார் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லேஸ் ஒர்க் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் 2 ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். 2 சைடுமே கார்னரில் நான் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்திருக்கேன். 2 சைடுமே வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை விட பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அதோட ஸ்லீவ் டிசைனுமே அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸ்லீவு, பட் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்லீவ் வந்து நார்மலாக நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த பீஸ் வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸ் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட முன்பகுதி அடியில் வச்சுட்டு மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. லைனிங்கில் நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ஒன் சைடு வந்து லைட்டாக வந்து ஒரு வீ கட் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அது 2 சைடுமே இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நான் ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டுட்டு இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து நான் பெரும்பாலும் வந்து கேன்வாஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன். ப்ளைனாக தான் நான் ஸ்டிச் பண்ணி பழகியிருக்கேன். அண்ட் பழகிருக்கேன்றதை விட சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு வந்து கேன்வாஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். பட் ஆனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேன்வாஸ் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு இது எல்லாமே ஒரு செட் சாரி ப்ளவுசஸ் தான். ஸோ அது எல்லாமே கரெக்டான டைமிங்கில் நான் டெலிவரி கொடுக்கணும். அண்ட் எல்லாமே என்னால் வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட டீட்டெயில் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் நான். அண்ட் நெக்லைன் அண்ட் கீழே அந்த ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் அதில் வந்து
பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ பைப்பிங்க்கு வந்து நான் ஆல்ரெடி பேக் நெக்கில் நம்மளுக்கு அந்த டிசைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதே கலர் கிளாத்தில் தான் நான் வந்து கீழே வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த நெக் வந்து நீங்கள் இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஸ்லீவோட சைஸு ஹைட்டு ஸோ ஒரு 5 இன்ச் கூட இருக்காது, ஒரு 4.75 தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குட்டியான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான் இது. அண்ட் நம்மளுக்கு 4 ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருந்தோம் சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு ப்ளவுஸு நல்லா 7 இன்ச்சஸ் கிட்டே இருந்தது. ஸோ அதில் இந்த வீ கட் கொடுத்துருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு 7 இன்ச்சஸ்ன்னு இருக்கப்போ ஒரு 4.5 கிட்டே நம்மளுக்கு அந்த வீ கட் கொடுத்துருப்போம். ஸோ அதை அவங்க வந்து நீங்கள் வியர் பண்ணும்போதே உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும், நல்லா வந்து ஒரு வீ கட் வந்து மேலே வரைக்குமே இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பைப்பிங் கொடுத்துட்டு சேம் கலர் கிளாத் வச்சு கீழே வந்து நம்மளுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் நெட்டட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நெட்டட் கிளாத் வச்சு கீழே கவர் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கு நான் கிளாத் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரே மாதிரி கிளாத் எடுக்கணும். அண்ட் நான் வந்து தனியாக டவுனுக்கு போகும்போது எடுத்துகிட்டு வரதுக்கே மறந்துட்டேன். அப்புறம் நான் பேலன்ஸ் இருந்த கிளாத் எல்லாமே தேடி எடுத்து அதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு எஃபர்ட் போட்ட மாதிரி ஆகிடுச்சு. அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு என்ன கிளாத் எடுத்திருக்கேன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். நெக்கில் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பாட் நெக்கில், ஸோ அந்த கிளாத்து தான் நான் வந்து பேலன்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாத் எடுத்துகிட்டு நம்மளுக்கு நார்மலாக அதிலே வந்து ஒரு ரவுண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுக்கு அடியில் வந்து நம்மளுக்கு லைனிங் கிளாத் வச்சு ஃபுல்லாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் அதுலேயுமே லைட்டாக ஒரு பைப்பிங் கொடுக்குறதுக்கு சேம் கலரில் வந்து பிங்க் கலரில் கிளாத் எடுத்துகிட்டு கீழே வந்து நம்மளுக்கு அந்த கீழே இருக்கிற பார்ட் இருக்கும் இல்லையா அந்த ரவுண்டு, ஸோ அதில் மட்டும் நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லலாம் பைப்பிங் மட்டும்தான் கொடுத்து ஹைலைட் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ வேறு எதுவும் லேஸ் ஒர்க்லாம் ஹெவியாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நிறைய வந்து அதில் ஜரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்மளும் எக்ஸ்ட்ரா வந்து ஃபுல்லாக நான் லேஸ் ஒர்க்லாம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கே நீட்டாகவே தெரியாது. கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து நான் தனியாக கட் பண்ணல, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு நெக் ஷேப் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கட்டிங்கில் இருக்கிற பீஸ் தான் நான் வச்சு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே சென்டரில் வச்சு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓரளவு ஒரு தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம லேசர் கொடுத்துருக்கேன். லேஸுமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளுக்கு பைப்பிங் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ ஸோ அதே கலரில் தான் லேஸ் வச்சுருக்கேன். லேஸ் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக தெரிகிற மாதிரி தான் நான் லேஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அண்ட் எல்லாருக்குமே வந்து பேக் நெக்கில் நான் அந்த லேஸ் தான் வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நெக்லைன் ஹைலைட் பண்ணணும், கொஞ்சம் கேப் நிறையா இருக்குது உங்களுக்கு அந்த இடத்துல ப்ளைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டிசைன் இருக்க மாதிரியான லேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட வியூ எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள், கீழே வந்து அந்த ஃப்ளார் பேட்டர்ன் எல்லாமே கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் டாசல்ஸ் வந்து நம்மளுக்கு ரோப் வச்சு 2 லேயர் கொடுத்துருக்கோம் டாசல்ஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கார்னர்லேயே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு எதுவுமே இதில் ஹைலைட் பண்ணவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவில் வந்து அந்த சென்டர் பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு ரெடிமேட் ஃப்ளார் வச்சுட்டு கீழே வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஒரு 3 லேயரில் வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இதே மாதிரி பேக் நெக்குக்கு மேட்சிங்காக வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லீவ் ரெடி பண்ணும்போது அதோட லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரில் இருந்தது. பார்டர் வந்து நம்மளுக்கு பிங்க் கலர் லைட்டாக ஷேடிங் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.